கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? காட்டாறு ஓடுகிறது, அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல. பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது, உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்காந்துட்டு. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும். தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை, என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு. போ, நீ தேளு, நீ கொட்டிட்டனா நீ என்ன லூசா? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினாதான் நானும் செத்துருவேனே. நீ என்னை காப்பாத்தி மட்டும் விட்டுரு, நான் அந்த பக்கமா போயிருவேன். இவ்வளோ ஆபத்துல நான் உன்னை கொட்டுவேனா? நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், ப்ளீஸ் அப்படின்ச்சு. அவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார், முதுகுல ஏறிடுச்சு சார் தேளு. நடு ஆத்துல தண்ணி தழும்புது, 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. கட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் முழுகுது, தவளையும் முழுகுது. நாம இல்லைன்னா தவளை. நாம என்ன சொல்லுவோம்? டைலாக்க நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தனா, என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாத்த தானே செஞ்சேன், ஏன் கொட்டின? தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம. நாம தேள் இல்ல, நம்மள பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது, வேலையில வந்து சேர்றது, சேர்றதுல வந்து சேர்றது, இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகுல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது, தவளைக்குமானது. என் முதுகில் ஏறிக்கொள்ளாத. இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும். உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய், எங்கே ஜெயிக்கிறாய்.